ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹான் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கான வீக்லி டெஸ்ட் நம்பர் 1 அதில் உள்ள உளவியல் பகுதிக்கான விடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொது அறிவு பகுதிக்கு நம்ம விடைகள் அப்டேட் பண்ணியாச்சு. ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பெய்டு டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000க்கு மேற்பட்ட வேகன்சி பார்த்தீங்கன்னா பிசிக்கு வர இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் அடுத்த வருஷம் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் உறுதியாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் நம்ம பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை டெய்லி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி படித்தா போதும். உறுதியாக அடுத்த வருஷம் நீங்கள் காக்கி வந்து அணிஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிசி எக்ஸாமுக்கான பெய்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் பிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் தான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி 2 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை படித்தாலே போதுமானது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபேட் என்பது 3854 என குறிக்கப்பட்டால் கேஜ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், கொடுத்துருக்கதை அப்படி எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மேலே வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான குறியீடு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க வார்த்தை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதிலேருந்து நம்ம என்ன டேட்டாஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கான குறியீடு எடுத்துடலாம், அதுக்கப்புறம் ஈக்கான குறியீடு எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஏக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 8, ஈக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து நம்ம ஜிக்கான குறியீடை எடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க இதில் பார்த்தீங்கன்னா ஜி அப்படிங்கிறது 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷனில் எந்த நம்பர் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ரிப்பீட் ஆகலை. மூணாவது ஆப்ஷனில் பாருங்கள், 2 பார்த்தீங்கன்னா 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது ஜிக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ கேஜ் இதற்கான குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2824. ஸோ ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். சண்டே இஸ் ஈக்குவல் டு 18, மன்சூன் இஸ் ஈக்குவல் டு 21, இயர் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போது தேர்ஸ்டே என்ன? ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கதை நீங்கள் கவனிங்க. 18, 21, 12. ஸோ இதுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 நம்பருமே 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஒற்றுமை. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எத்தனை எழுத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுங்க. இதில் பாருங்கள், சண்டேல 1 2 3 4 5 6. ஸோ சண்டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? 6 வேர்டு இருக்குது. அடுத்த மன்சூனில் பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அப்போது மன்சூனில் 7 வார்த்தை இருக்குது. அடுத்தது இயரில் பாருங்கள் 4 இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, 6ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 18 வரும். ஓகேங்களா? அப்படி தான் இங்கே 18 வந்திருக்கு. இங்கே மன்சூனில் பாருங்கள் 7 வார்த்தை இருக்கா, அப்போ 7ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21 வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இயரில் 4 வார்த்தை இருக்கா, அப்போது 4ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துடும். அப்போது தேர்ஸ்டேக்கு பாருங்கள் எத்தனை வார்த்தை இருக்குது, 3 4 5 6 7 8. அப்போது 8ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தேர்ஸ்டேக்கான ஆன்சர் வந்துடும். 8ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 24 தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிரிட்ஜ் என்பது EULGJH என குறிக்கப்பட்டால் ஃப்ரூட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஸோ இதை கொடுத்துருக்கதை உங்களுக்கு கீழே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த பியை பார்த்தீங்கன்னா பியிலேருந்து ஒரு 3 கூட்டுனா இ வரும். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டுக்கு வேர்டு அந்த லெட்டர் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அப்படி மேலே எழுதி நம்பர் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பியிலேருந்து 3 கூட்டினா இங்கே இ வருது. அதே மாதிரி 6லேருந்து 3 கூட்டினா யூ வருது. ஐலேருந்து 3 கூட்டினா ஐ வருது. ஸோ கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்லேருந்து 3 கூட்டி கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் நம்ம எழுதணும் அப்படின்னா எஃப்லேருந்து 3 கூட்டா ஐ வரும், 6லேருந்து 3 கூட்டினா யூ வரும், யூலேருந்து 3 கூட்டினா எக்ஸ் வரும்,
ஐலேருந்து 3 கூட்டினா எல் வரும், டீலேருந்து 3 கூட்டினா டபிள்யூ வரும். ஸோ ஆப்ஷன் சி இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், மேலே குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேற்கண்ட குறியீடுகளை கொண்டு PAQMC என்பதற்கான குறியீட்டெண்ணை காணவும். ஓகே, இப்போ மேலே நமக்கு குறியீடு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? PAQMC இதற்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு Pக்கான குறியீடு என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்போ ஃபஸ்ட்டு 5 வரும். ஏக்கான குறியீடு என்ன கொடுத்துருக்காங்க? 2. அப்போ ரெண்டாவது 2 வரும். ஓகேங்களா, அடுத்தது Qக்கான குறியீடு என்ன கொடுத்துருக்காங்க? 7. அப்போ 7 மூணாவது வரும். அடுத்த Mக்கான குறியீடு என்ன கொடுத்துருக்காங்க? 0. 0 வந்து 4வது வரும். Cக்கான குறியீடு என்ன கொடுத்துருக்காங்க? 4. அப்போ 52704 இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்கள். போஸ்ட் என்பது KLHG என்று குறிக்கப்பட்டால் NURS என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ஃபபெட்டில் மடித்ததே மாதிரி எழுதிக்கிடுதோம். ஓகேங்களா, ஸோ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், போஸ்ட் வந்து KLHG அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்படுது. இது எப்படி வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ஃபபெட்டை இப்படி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த Pக்கு ஆப்போசிட்டில் உள்ள லெட்டர் தான் K. அப்போது இங்கே K வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், ஓக்கு ஆப்போசிட்டில் உள்ள லெட்டர் பார்த்தீங்கன்னா எல், இங்கே எல் வந்திருக்கு. அப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆப்போசிட் லெட்டர் தான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா NURS. ஓகேங்களா, ஸோ NURSக்கு ஆப்போசிட்டடான லெட்டர் என்ன அப்படின்னு பாருங்கள். Nக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? M இருக்குது. ஸோ இங்கே எழுதிக்கிட்டோம். Uக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? F இருக்குது. இங்கே போட்டுக்கிட்டோம். அடுத்தது Rக்கு ஆப்போசிட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், I இருக்குது, எழுதிக்கிட்டோம். Sக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், H இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா MFIH. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 51வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டேஞ்சர் என்பது 145237 என்றும் ரேன்கோர் என்பது 745967 என்றும் குறிக்கப்பட்டால் ரேஜ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்கதை அப்படி நம்ம கீழே எழுதியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சு கொடுத்தோம். ஓகேங்களா, ஸோ இங்கே ரேஜ் இங்கே இங்கே இருக்கும் பாருங்கள், ஆறு மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு 7, ஆரோட குறியீடு 7. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் ஏயோட குறியீடு என்னது? 4. அடுத்தது பாருங்கள் ஜியோட குறியீடு 2. அடுத்தது பாருங்கள் ஈயோட குறியீடு 3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7423. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது இதுவும் அதே மாதிரியான சம் தான். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் காப்பியஸ் என்பது 2345389 என்றும் ஜெனரஸ் என்பது 1676039 என்றும் எழுதப்பட்டால் பிஜிஎன் என்பது எவ்வாறு எழுதப்படும்? ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கிறதுபடி அந்த நம்பரை நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, நமக்கு தேவை பிஜிஎன். ஓகேங்களா, ஸோ பிக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா இதில் 4, ஐக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 5, ஜிக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 1, ஈக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 6, ஓக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 3, என்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா, ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 451637. ஸோ விடை சி. ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்டு ஆன்சர் கீக்கான PDF பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த 53வது கொஸ்டின் பாருங்கள். அடைப்புக்குறியில் இருக்க வேண்டிய வார்த்தையை பூர்த்தி செய்யவும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 31 இருக்குது, இந்த சைடு 75 இருக்குது, நடுசில் கேஜ் இருக்குது. ஓகேங்களா, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ABCD போட்டு அதுக்கான நம்பர் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ சிக்கான அந்த நம்பர் என்னது 3. ஓகேங்களா, ஏக்கான நம்பர் என்னது 1, ஜிக்கான நம்பர் என்னது 7, ஈக்கான நம்பர் என்னது 5. ஓகேங்களா, அப்போது 3175. ஓகேங்களா, அப்போது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா சி, இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சி, அதுக்கப்புறம் ஏ. இதற்கான குறியீடை இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி மற்றும் ஈக்கான குறியீடு 75 இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஆன்சரில் என்ன எதை நம்ம கண்டுபிடிக்கணும்? 8945. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்? 8 அப்படின்னா H. ஓகேங்களா, 9 அப்படின்னா I. ஓகேங்களா, அடுத்தது 4க்கான குறியீடு என்னது? D.
அடுத்தது 5க்கான குறியீடு இ. அப்போ HIDE தான் பிராக்கெட் உள்ள வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது இந்த கொஸ்டினே உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சங்கேத மொழியில் ஆப்பிள் என்பது ETTPL என குறிக்கப்பட்டால் டெல்லி என்பது என்ன? ஸோ அதே மாதிரி தான் ஆல்ஃபபெட்டில் நம்ம நம்பர் போட்டுக்கிட்டு ஏலேருந்து இந்த இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஏலேருந்து 3 எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து 4 கூட்டும் போது உங்களுக்கு இ வருது, பியிலேருந்து 4 கூட்டும் போது டி வருது, அதே தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ எல்லேருந்து 4 கூட்டும் போது பி வருது. ஓகேங்களா? லாஸ்ட் பாருங்கள், ஈலேருந்து 7 கூட்டும் போது தான் எல் வருது. ஓகேங்களா? ஸோ 4 லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4 கூட்டி வந்திருக்கு, லாஸ்ட் லெட்டர் மட்டும் 7 கூட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ டியிலேருந்து 4 கூட்டணும் அப்படின்னா ஹச்சி, ஈலேருந்து 4 கூட்டணும் அப்படின்னா ஐஇ, எல்லேருந்து 4 கூட்டணும் அப்படின்னா பி, ஹச்லேருந்து 4 கூட்டணும் அப்படின்னா எல், ஐலேருந்து 7 கூட்டணும். ஓகேங்களா? ஸோ இங்கே 7 கூட்டியிருக்காங்க, அதனால் ஐலேருந்து 7 கூட்டினா பி வரும். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா HIPLP தான் ஆன்சர். அடுத்தது 56வது கொஸ்டின். மிரர் என்பது RMOIRR என கொண்டால் சாரோ என்பது என்ன? ஸோ இங்கே பாருங்கள், மிரரை அப்படி எழுதிட்டு இந்த வேடை அப்படி எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் இங்கே 2வது பேருக்கு. ஓகேங்களா? இங்கே 2வது லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 4வதாக பேருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட்டில் இருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இதே ரிலேஷனை நம்ம அங்கே இது பண்ணோம் அப்படின்னா WSOORR இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 57வது கொஸ்டின். ஷக்கிள் என்பதை 38333235 என்றும் கார்லிக் என்பதை 71939 என்றும் குறித்தால் பிக்சர் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபபெட் எழுதி அதற்கான நம்பர் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சக்கிள் ஃபஸ்ட்டு சிக்கான ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3, ஹச்சுக்கு வந்து 8, யூக்கு பார்த்தீங்கன்னா 21. ஸோ இப்படி 2 டிஜிட் நம்பராக நீங்கள் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இருக்கா, இதை 2+1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே 3 இறக்கிடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் அந்த கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி பாருங்கள், சிக்கு வந்து 3 தான், கேக்கு வந்து 11, அப்போ 1+1 2ன்னு கீழே இறங்கியிருக்கும். எல்லுக்கு அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 12, அப்போ 1+2 3ன்னு கீழே இறங்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா, பிக்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 16, அப்போ 1+1 7, ஐயோட நம்பர் 9, அப்போ 9 அப்படி கீழே இறங்கிடும். சியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 3, ஸோ 3 கீழே இறங்கிடும். டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 20, அப்போ 2+0 2 தான். அடுத்து யூவோட நம்பர் பார்த்தீங்கன்னா 21, அப்போ 2+1 3. அடுத்து ஆரோட நம்பர் பார்த்தீங்கன்னா 18, அப்போ 1+8 9. அடுத்து ஈயோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5, அப்போ 5. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7932395 ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது 58வது கொஸ்டின். ஒரு சங்கேத மொழியில் வெண்மை நிறத்தை கருப்பு என்றும், கருப்பு நிறத்தை மஞ்சள் என்றும், மஞ்சள் நிறத்தை ஊதா என்றும், ஊதா நிறத்தை சிவப்பு என்றும், சிவப்பு நிறத்தை பச்சை என்றும் குறித்தால் இரத்தத்தின் நிறம் என்ன? ஓகேங்களா? ஸோ ரத்தத்தோட நிறம் என்னது? சிவப்பு. ஆனால் இங்கே சிவப்பு நிறம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பச்சை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க டேட்டா பிரகாரம் ரத்தத்தோட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது 59வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சங்கேத மொழியில் நீலத்தை பச்சை எனவும், பச்சையை கருமை எனவும், கருமையை வெள்ளை எனவும், வெள்ளையை சிவப்பு எனவும், சிவப்பை பழுப்பு நிறம் எனவும் கொண்டால் சாதாரண தபால் பெட்டியின் நிறம் என்ன? ஸோ தபால் பெட்டியோட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு தான். ஓகேங்களா? இங்கே சிவப்பு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா சாதாரண தபால் பெட்டியோட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 60வது கொஸ்டின். ஒரு சங்கேத மொழியில் பொம்மையை பென்சில் எனவும், பென்சிலை ரொட்டி எனவும், ரொட்டியை மண்பானை எனவும், மண்பானையை எழுதுகோல் எனவும், எழுதுகோலை துடைக்கும் துணி எனவும் கொண்டால் ஒருவர் உண்பதற்கு எது அத்தியாவசிய தேவை? ஸோ ஒருவர் உண்பதற்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கு இதில் ரொட்டியை மட்டும்தான் உண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே ரொட்டியை பார்த்தீங்கன்னா மண்பானை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் உண்பதுக்கு மண்பானை தேவை. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது இதுவும் சேம் கொஸ்டின் தான். விக்டர் என்பதை 8432107 என்றும், ரீடர் என்பதை 056950 என்றும் குறித்தால்
ட்ரேஸ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேஸ் டீக்கு என்ன இருக்குது 2, ஆருக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 0, ஏக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா ஏக்கான குறியீடு 6, சிக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 3, ஈக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 20635 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது சேம் கொஸ்டின் தான். ட்ரூத் என்பதை 62769 என்றும் மதர் என்பதை 146952 என்றும் குறித்தால் ஹியூமர் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஸோ கொடுத்துருக்க பிரகாரம் அப்படி எழுதிட்டு வச்சுருக்கோம். ஹியூமருக்கு பாருங்கள் ஹச்சுக்கு என்ன இது 9, யூக்கு என்னது 7, எம்முக்கு என்னது 1, ஓக்கு என்னது 4, யூக்கு என்னது 7, ஆருக்கு என்னது 2. ஸோ 971472 விடை டி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், எக்லிப்ஸ் என்பதை 53129165 என்றும் சோலார் என்பதை 19151218 என்றும் குறித்தால் எர்த் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஸோ எக்லிப்ஸ் அதுக்கப்புறம் சோலார் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான நம்பர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது எர்த்துக்கு பாருங்கள், எர்த்துக்கான அல்ஃபபெட் ஈக்கு 5, ஏக்கு 1, ஆருக்கு 18, டீக்கு 20, ஹச்சுக்கு 8. அப்போ 5 1 18 20 8. ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், ஃப்ளவர் என்பதை 636559 என்றும் அட்ராக்ட் என்பதை 1229132 என்றும் குறித்தால் பியூட்டி என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, 2 டிஜிட் வந்துச்சு அப்படின்னா அதை கீழே ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்துடும். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள், ஃப்ளவரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஒரு டிஜிட் அப்படின்னாலும் அப்படி கீழே இறக்கிட்டோம். எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. அப்போ 1 + 2 இதை கூட்டி கீழே இறக்கிடுவோம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. அப்போ 1 + 5 அப்படின்னு சொல்லிட்டு குறித்து ஒரே டிஜிட்டாக நம்ம கீழே இறக்கிடுவோம். ஸோ அதுதான் இதோட ஒரு இது. ஓகேங்களா, ஸோ இதன் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பியூட்டி. ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21. ஸோ 2 டிஜிட்டாக இருக்கிறதுனால நம்ம அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கீழே இருக்குதோம். அப்போது யூவோட வேல்யூ இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், டீயோட வேல்யூ 20, 2 டிஜிட்டாக இருக்கிறனால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். 2 + 0 2. அடுத்தது ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25. அப்போ 2 + 5 7. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 251327. ஸோ விடை ஏத ஆன்சர். அடுத்தது கேம்பஸ் என்பதை DCPSWT என குறியிட்டால் தரப்படின் டிஸ்டன்ஸ் என்னும் குறியீடு எதனை குறிக்கும்? ஸோ ஆப்போசிட் எழுதுதோம். இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சியிலேருந்து 1 கூட்டினா இங்கே டி கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஏலேருந்து 2 கூட்டினா சி கிடைக்குது, எம்லேருந்து 3 கூட்டினா பி கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது பியிலேருந்து 3 கூட்டினா எஸ் கிடைக்குது, அடுத்தது யூலேருந்து 2 கூட்டினா டபிள்யூ கிடைக்குது, எஸ்லேருந்து 1 கூட்டினா டி கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஏறி அதுக்கப்புறம் இறங்கியிருக்கு. ஓகேங்களா, 1 2 3 அதுக்கப்புறம் 3 2 1 அப்படி ஏறி இறங்கியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதே இதை தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ டியிலேருந்து 1 கூட்டினா இ கிடைக்கும், ஐலேருந்து 2 கூட்டினோம்னா கே கிடைக்கும், எஸ்லேருந்து 3 கூட்டினோம் அப்படின்னா வி கிடைக்கும், டீலேருந்து 4 கூட்டினோம் அப்படின்னா எக்ஸ் கிடைக்கும், ஏலேருந்து 4 கூட்டினா இ கிடைக்கும், என்லேருந்து 3 கூட்டினா கியூ கிடைக்கும், சியிலேருந்து 2 கூட்டினா இ கிடைக்கும், ஈலேருந்து 1 கூட்டினா எஃப் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஏறி அதுக்கப்புறம் இறங்கியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா விடை பி தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது யங் என்பது இசட்ஆர் இசட்யூபி என்னும் குறியீட்டால் தரப்படின் ட்ரீம் என்ற குறியீடு. ஓகே, இதில் அப்படி எழுதுங்க. இதுக்கான ரிலேஷன் பாருங்கள், ஒய்லேருந்து 1 கூட்டினா இசட் கிடைக்கும், ஓலேருந்து 3 கூட்டினா ஆர், யூலேருந்து 5 கூட்டினா இசட், என்லேருந்து 7 கூட்டினா யூ, ஜியிலேருந்து 9 கூட்டினா பி. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களால் கூட்டப்பட்டுட்டே போயிருக்கு. ஸோ இதே இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள், டியிலேருந்து 1 கூட்டினா இங்கே இ கிடைக்கும், ஆர்லேருந்து 3 கூட்டினா யூ கிடைக்கும், ஈலேருந்து 5 கூட்டினா ஜே கிடைக்கும், ஏலேருந்து 7 கூட்டினா ஹச் கிடைக்கும், எம்லேருந்து 9 கூட்டினா வி கிடைக்கும். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, EUJHV. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 67வது சம். கைட் என்பது
MMZM என்னும் குறியீட்டால் தரப்படின் நேச்சர் என்னும் குறியீடு எதனை குறிக்கும்? ஸோ கொடுத்துருக்க பிரகாரம் நம்ம எழுதி அதோட ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கேலேருந்து 2 கூட்டினா M கிடைக்குது, ஐலேருந்து 4 கூட்டினா தான் M கிடைக்குது. அப்போ டீலேருந்து 6 கூட்டினோம்னா Z கிடைக்குது, ஈலேருந்து 8 கூட்டினா M கிடைக்கும். அப்போ இங்கே எப்படி கூட்டிகிட்டு போயிருக்கு? அந்த 2ஓட மல்டிபிள்ஸாக கூட்டிகிட்டு போயிருக்கு. சரியா? +2 +4 +6 +8 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிருக்கு. இதே இதை தான் நம்ம அடுத்தது அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ Nலேருந்து 2 கூட்டணும் அப்படின்னா நேச்சருக்கு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா? Nலேருந்து 2 கூட்டினா P, ஏலேருந்து 4 கூட்டணும் அப்படின்னா E, டீலேருந்து 6 கூட்டணும் அப்படின்னா Z, யூலேருந்து 8 கூட்டணும் அப்படின்னா C, ஆர்லேருந்து 10 கூட்டணும் அப்படின்னா B, ஈலேருந்து 12 கூட்டணும் அப்படின்னா Q. ஸோ ஆப்ஷன் C. அடுத்தது ஹார்ட் ஒர்க் என்பது 9 என்றும் ட்ரியம்ப் என்பது 8 என்றும் எக்ஸலன்சி மற்றும் கம்யூனிகேஷன் எவ்வாறு குறிக்கப்படும்? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் இதில் எத்தனை லெட்டர் இருக்குது? 8 லெட்டர் இருக்குது. ஆனால் இங்கே 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? அந்த இருக்க லெட்டர்ஸ் இருக்குல்ல அதை எண்ணி அதுலேருந்து 1 கூட்டி உங்களுக்கு இங்கே 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதன்படி பாருங்கள் ட்ரம்ப் இதில் பாருங்கள் 3 6 7 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 7லேருந்து 1 கூட்டி இங்கே 8 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸலன்சிக்கும் கம்யூனிகேஷனுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எக்ஸலன்சியில் எவ்வளோ இருக்குது? என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 10லேருந்து 1 கூட்டணும். அப்போ எக்ஸலன்சிக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? அடுத்து கம்யூனிகேஷன் பாருங்கள் 3 6 கிட்டத்தட்ட 13 லெட்டர் இருக்குது கம்யூனிகேஷனில். ஓகேங்களா? ஸோ அப்போ 13லேருந்து 1 கூட்டினா கம்யூனிகேஷனுக்கான குறியீடு கிடச்சிரும். ஓகேங்களா? எக்ஸலன்சிக்கான குறியீடு 11, கம்யூனிகேஷனுக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா 14. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 69வது கொஸ்டின். BW என்பதை 12 என்றும் ரன் என்பதை 53 என்றும் பெஸ்ட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஸோ இங்கே BE அப்படின்ட்டு பாருங்கள். அந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூவை வந்து கூட்டி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? இங்கே 2 ஈ இருக்கனால 2 5. ஸோ இதை கூட்டி போட்டால் 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதே மாதிரி ரன்னுக்கு பாருங்கள், ஆரோட வேல்யூ வந்து 18, யூவோட வேல்யூ 21, என்னோட வேல்யூ 14. ஸோ இதை கூட்டி போட்டால் 55 வருது. அதே மாதிரி பெஸ்ட்டுக்கு பாருங்கள், பெஸ்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? அப்போது பெஸ்ட்டு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19, டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20. ஸோ அதை கூட்டி போட்டோம் அப்படின்னா 46. விடை பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஏ என்பதை 2 என்றும் இசட் என்பதை 52 என குறிக்கப்பட்டால் டூ எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஏயோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஏயோட வேல்யூ என்னது 1, அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இதோட வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இசோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 26, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாங்க அப்படின்னா 52 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டூக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4. ஓகேங்களா? ஸோ அப்போது 4 × 2, அதுக்கப்புறம் ஓவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 15. அப்போ 15 × 2. ஓகேங்களா? ஸோ 4 × 2 அப்படின்னா 8, 15 × 2னா 30. அப்போ 38. ஓகேங்களா? டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 38. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான். தேங்க்யூ.